ஆயில் கம்பெனியின் வங்கி கணக்கு முடக்கம் மற்றும் சந்தையின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் முதலீட்டு ஆலோசகர் அருள்ராஜன். அவருடன் உரையாடுகிறார் நம்ம வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். நன்றி பிரியா. பங்குச்சந்தை நிலவரம் இந்த வாரம் எப்படி இருக்கும்? பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் ரங்கராஜனின் கருத்துக்கள் பற்றி அருள்ராஜனிடம் விளக்கமாக பேசுவோம். வணக்கம் திரு அருள்ராஜன் சார். வணக்கம் திரு விஷ்ணு சார். அதாவது பங்குச்சந்தையின் போக்கு நேற்று இறக்கத்தையே கண்டது, இன்று எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது சார்? நேற்றுக்கு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு இறக்கம் தான். நம்ம நிகழ்ச்சியில் கூட காலையில் சொல்லியிருந்தோம், இறங்கி தூங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது இன்னைக்கு நேற்றுக்கு இரவு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க பங்குச்சந்தையான டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி தான் முடிந்ததுன்னு பார்க்குறோம். கொஞ்சம் இறங்கி, பெரிய அளவில் இல்லை. ஆனால் அதே சமயம் ஆசிய சந்தைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையை பொறுத்த மட்டும் கலந்து துவங்கியதா சொல்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சைனா, தைவான், கொரியா இந்த சந்தைகள் இறங்கியும், ஜப்பான், சிங்கப்பூர், அப்புறம் மலேசியா சந்தைகள் எல்லாம் ஏரியும் துவங்கியிருக்கணும். இது ஒரு கலந்து துவங்கிய சந்தையாக பார்க்குறோம். இதை ஒட்டி நம் சந்தை எப்படி துவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய நேற்று முடிந்த அளவிலேயே துவங்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். பிறகு அதனுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் அதனுடைய திசை திருப்ப வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இப்போது ஓரளவுக்கு சமநிலையில் துவங்கி மேல் நோக்கி செல்ல இன்றைய பொழுது வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். குறிப்பாக நிப்டியில் சொல்வதாக இருந்தால் இப்போதைக்கு நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் 5270 என்பது முக்கிய ஆதரவாக இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேற்றுக்கு முடிவு விலை பார்த்தீங்கன்னா அந்த 5270 ஒட்டி மேலே தான் முடிஞ்சிருக்குது. இன்னைக்கும் அதே தான் சொல்ல விரும்புகிறோம். இந்த 5270 ஸ்பாட் நிப்டி உடைத்து கீழே திரும்பினால் சந்தை நோக்கி இறங்க வாய்ப்பு உண்டாகும். அது தக்க வைக்கப்பட்டால் தொடர்ந்து மேல் நோக்கி ஏற வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம் திரு விஷ்ணு சார். அதாவது இந்தியாவில் தொழில்துறை ஊக்க சலுகைகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி பிரதமரோட எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டி பிரசிடென்ட் ரங்கராஜன் கூறியிருக்காரு. இது பற்றி சந்தையில் என்ன கருத்து நிலவுது? இது ஒரு முக்கியமான கருத்தாவே பார்க்கிறோம். உடனடி தாக்கம்ன்றது பெருசா இருக்க போறது இல்லை சந்தையை பொறுத்த மட்டும். ஆனால் திரு ரங்கராஜன் சொல்லிய கருத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2008-9 உலக பொருளாதாரம் சரிந்த போது, இந்திய பொருளாதாரம் உடன் சரிந்த போது அதை தூக்கி நிறுத்துவதற்காக மத்திய அரசு கிட்டத்தட்ட 1,80,000 கோடிகளை சந்தையில் இறக்கியது. அதை இறக்கியதன் மூலமாக எல்லா தொழிற்சாலைகளுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுத்து சந்தை மேல் நோக்கி திரும்பியது என்று நாம் பார்த்த நிஜம். அதன் அடிப்படையில் இப்பவும் தொய்வுள்ள நிலையில் அந்த மாதிரியான ஒரு ஊக்குவிக்கும் திட்டம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது திரு ரங்கராஜன் சொன்ன கருத்து என்னன்னா, அந்த மாதிரி முடியாது. இப்போ இந்திய அரசிடம் போதிய பணம் இல்லை, நிதி பற்றாக்குறையில் அல்லாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது. போன பட்ஜெட்ல கூட பார்க்கும்போது 4.6% ஜிடிபியில் நிதி பற்றாக்குறை இருக்க வேண்டிய சூழ்நிலையில மாறி 5.9% இருந்ததும் இப்போ பாத்தீங்கன்னா 5.1% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இல்லை, அது ஒரு இலக்காக வைத்திருக்கிற நிலையில் அதை சாதிப்பது மிக கடினமான நிலையில் இந்திய அரசு இருந்து கொண்டிருப்பதனால பெரிய ஊக்குவிப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட மாட்டாது என்று அவர் சொன்னது சந்தைக்கு பாதகமா இருந்தாலும் அதான் நிஜம். அதை சந்தை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டது. இதனால் பெரிய மாற்றம் சந்தையில் வராது திரு விஷ்ணு சார். அடுத்து இப்போ எஸ்ஆர்ஐஎல் விற்பனை வரி பாக்கி சுமார் 6000 கோடிக்கு மேல இருக்கிறதுனால குஜராத் மாநில அரசு அவங்களோட 3 வங்கி கணக்குகளை முடக்கி இருக்காங்க. இது நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறதுனால இது போன்ற வரி பாக்கிகள் உள்ள நிறுவனங்கள் மீது இந்த மாதிரி நடவடிக்கைகள் அதிகரிக்குமா? எஸ்ஆர்ஐஎல் நிறுவனத்தினுடைய இந்த ஒரு சூழ்நிலை ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, ஒரு எக்ஸப்ஷனல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எஸ்ஆர்ஐஎல் தங்களுடைய ரிஃபைனரியை குஜராத்தில் துவங்கிய போது இது பழைய கதைகள். அது 2003 அவர்களுடைய அந்த ப்ராஜெக்டை முடிச்சா அதுக்கு வரி கட்ட வேண்டியதை தள்ளி போடலாம் 17 வருடத்துக்குன்னு ஒரு சலுகையை கொடுத்திருந்தது குஜராத் அரசு. ஆனால் இவர்கள் அந்த ரிஃபைனரி ப்ராஜெக்டை முடிச்சது 2003க்கு பதிலாக 2006 முடித்ததுனால அந்த சலுகை இவர்களுக்கு கிடையாது அப்படின்னும் இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு போட்டியின் அடிப்படையில் அது அப்படியே கட்டாம இருந்துட்டாங்க. ஆனா இப்ப என்னாச்சு, அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட் கட்டணும்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் கவர்மெண்ட் சரியா ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லதுனால அரசியல் சூழ்நிலை காரணமாகவும் குஜராத் அரசு மிக வேகமாக செயல்படுவதாக காட்டிக் கொள்வதற்காக 3 வங்கி கணக்கை முடக்கி இருக்கிறது. இது ஒரு தற்காலிகமான சூழ்நிலை. அவங்க கட்டுறதும் தயாரா இருக்கிறாங்க, வாங்குறதுக்கான சூழ்நிலையும் இப்போது வந்தாச்சு. அதனால இது ஒரு சாதாரண ஒரு நடப்பாகவே சந்தை தற்போது எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது இந்தியன் இன்கார்பரேஷன் சொல்லக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இல்லை என்பதாக எடுத்துக்கொள்ளலாம் திரு விஷ்ணு சார். அதாவது ரத்தன் டாடா சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, சீனா ஒரு தொழிற்கூட்டாளியாக மட்டுமே பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன கருத்து இருக்கு சார்? இது ஒரு 100% ஒரு நிதர்சனமான ஒரு நடைமுறை உண்மை நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை பேரலா அமெரிக்காவை தான் சொல்லணும். ஒரு காலத்தில் அமெரிக்கா
சீனாவுக்கு வந்து முதல் எதிரியாகவும் இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறி இப்ப பொருளாதார இணக்கம் காரணமாக, பொருளாதார சூழ்நிலை காரணமாக அமெரிக்காவும் சீனாவும் பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாதார உறவில் இருந்து கொண்டிருக்கின்றன. சீனாவுடைய ஏற்றுமதி பல்வேறு வந்து அமெரிக்காவில் இப்போது போய்கிட்டு இருக்கிறதும், அமெரிக்காவோட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் சீனாவில் வந்து ஃபேக்டரி போட்டு அங்கே சோர்ஸ் பண்ணிக்கிறது இப்போ நடைமுறை உண்மையா இருக்குது. அதனால எதிரி வலிமையாக இருக்கும்போது அவனை நண்பனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் கூட இங்க நம்ம பார்க்கலாம். சீனாவை பொறுத்தவரை இந்தியா எந்த அளவுக்கு அது நட்புடன் இருக்கிறதோ அது வந்து பொருளாதார ரீதியாக ரெண்டு நாட்டுக்குமே நல்லது. குறிப்பாக இந்தியாவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் பயன்படும். இப்போ ரத்தன் டாடா அவர்கள் சொல்லும் போது அவரோட நிறுவனத்தின் அடிப்படையில் கூட சொல்லலாம். இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறு உதிரி பாகங்களுக்கு வந்து நாங்கள் சைனாவை சோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கிறோம், இந்தியாவில் உற்பத்தி செய்ய விட குறைவான விலையில் கிடைக்கும் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதனால சைனாவை நண்பனாக்கிக் கொள்வது ரெண்டு பேருக்கும் நல்லது, குறிப்பாக இந்தியாவுக்கு நல்லது என்று அவர் சொன்ன கருத்து வரவேற்கப்பட கருத்து என்று சொல்லலாம். திரு விஷ்ணு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு அருள்ராஜன் சார். அடுத்தது தங்கம் மற்றும்